ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் கீ ரோஸ் நம்ம செய்ய போகிறோம். இது 1 கிலோ ஆட்டை வச்சு நம்ம வேக வச்சிட்டோம். 4 விசில் வைக்கணும். இது பாருங்க, இதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் 1.5 கரண்டி கீ ஊற்றுனேன். 1.5 கரண்டி கீ. அதுக்கப்புறம் இதில் 1 கரண்டி உப்பு, 1 கரண்டி உப்பு, 1 கரண்டி இஞ்சி பூண்டு. நல்லா கேட்டுங்க. 1.5 கரண்டி நெய், 1 கரண்டி தலை தட்டிட்டு 1 கரண்டி உப்பு, 1 கரண்டி இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சது. ஓகே, 1 கிலோ ஆட்டை அரைச்சி இதில் 4 கிலோ தண்ணி போட்டு 4 விசில் வச்சு வேக வச்சிருங்க. அடுத்தது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பட்டை மிளகா இந்த கரண்டியில் 1 கரண்டி வெட்டிக்குங்க நிறையா. அதுக்கப்புறம் மெழுகு பாருங்க, மெழுகு கருமெழுகு 1 கரண்டி இந்த கரண்டியில், மல்லி இந்த கரண்டியில் 1 கரண்டி, பெருஞ்சீரகம் இதில் 1 கரண்டி போட்டு நல்லா வறுத்துருங்க. ரொம்ப தீ வைக்காம பாருங்க, அதுக்குங்க பொன்னிறமாக வறுத்துருக்கேன். லைட்டான ப்ரௌனில் வறுத்துருக்கேன். வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பிளாண்டரில் நல்லா அரைச்சிக்கணும். காஞ்ச பிளாண்டரில் நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிறப்ப இதோடு சேர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இவ்வளோண்டு இஞ்சி எடுத்துட்டேன். ஒரு கை சின்ன இஞ்சியும் ஒரு 6 பூண்டு பார்த்தீங்களா, இதோடு போட்டுருங்க. போட்டுட்டு பாருங்க, இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி, அந்த காஞ்ச பிளாண்டர் சொல்லிட்டேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், மதியம் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 1.5 கரண்டி நெய் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு கரண்டி வச்சுருக்கேன், வாசனைக்கு தாளிக்கிறேன். இப்போ ஓகே, என்ன சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நெய் ஊற்றி வச்சு நிற்கிண்டியா. சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 5 வெங்காயத்தை நல்லா எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு போடுறது போட்டுட்டு பாருங்க, மட்டன் வந்து வேக வச்சு மட்டனை அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் போடுறேன். நல்லா கிண்டுங்க, நல்லா போட்டு. ஓகே ஃப்ரெண்ட், ஒரு சின்ன பாலில் கருப்பை போட்டுக்குங்க. நல்லா போட்டுட்டு கிண்டிட்டு இப்போ நேரம் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட், முதல்ல நம்ம அரைச்சி வச்சோம்ல, நல்லா வறுத்துட்டு அரைச்சேன். சார்ந்தது மட்டனில் ஊற்றி ஊற்ற மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், மட்டன் ரோஸ்க்கு வந்து ஒரு பட்டை எடுத்துட்டேன். 4 ஏலக்காய், ரொம்ப போடாதீங்க, கிராம்பு ஒரு 4 நல்லா இடிச்சுக்குங்க. இடிக்கலை போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. இடிச்சுட்டு அப்புறம் கடைசி அது போடலாம். நீங்கள் டேஸ்ட் வந்துருக்கியா. ஓகே ஃப்ரெண்ட், சாந்து நல்லா வந்துருச்சு. நீங்கள் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, ஆட்டை வச்ச தண்ணி நெய் போட்டு வேக வச்சிங்களே, அந்த தண்ணி தான் இது. அதே தண்ணி தான் போட்டு நான் கொஞ்சமாக எடுத்து கிரைண்டரில் ஊற்றி அந்த சாந்து இடித்தேன். நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் நல்லா சுண்ட விடுங்க. நல்லா சுண்டட்டும். அந்த ரோஸ் வந்து மட்டன் ரோஸ் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா சுண்டணும். நம்ம அரைச்சோம்ல, ஒரு பட்டை ஏலக்காய் கிராம்பு அரைச்சோம்ல, ரொம்ப இருக்கு பாருங்க. நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமாக போட்டுக்கங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சமையல் போதுவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் 4 நறுக்கினேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னன்னு முந்திரி பருப்பு மதியம் நான் நெய்யில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு நல்லா போடுங்க. நல்லா கிண்டிட்டு ஓகே ஃப்ரெண்ட், மட்டன் கீ ரோஸ் ரெடி. நான் என்ன போடுறேன் பாருங்களேன், நிறையா மல்லித்தாள் போடுறேன். மல்லித்தாள் ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறேன், விலை தான் இருந்தாலும் விலையாக இருக்கிறப்ப கொஞ்சமாக போடுங்க. விலை குறவாக இருக்கிறப்ப நிறைய போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மல்லி ரொம்ப நல்லது. ஓகே, மட்டன் கீ ரோஸ் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போது பாருங்களேன் எவ்வளோ வாசனையாக ருசியாக இருக்க போதுன்னு தெரியல. நீங்கள் சமைச்சிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்.